இப்போது சமகாலத்தில் எழுதிட்டுருக்கு மக்களுக்கு முதல்ல ரொம்ப நெருக்கமான கனவேன்று போல பல காதல் தோல்வி பாடல்கள் காதல் பாடல்கள் எழுதின மோகன்ராஜன் அவர்களோட பாடல் பற்றி தான் இந்த தேன் சுடரை கூட ஒரு தான் எழுதியிருந்தாரு. ஆமாம், தேன் சுடருமே அவர் தான். இந்த தேன் சுட்டுட்டே இருக்கு. என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க நிறைய பேர். அது ஒரு மாதிரி நல்ல இதுவாக அந்த மாதிரி நிறைய வெற்றி பாடல்கள் எழுதின மோகன்ராஜனோட ஒரு பாட்டு கூட அவரோட நிறைய பாடல்கள் வந்து பெரும்பாலும் வெளியில் பேசப்படலை. அதில் முக்கியமாக இந்த ஒரு பாடலை சொல்லலாம், சண்டி வீரன் படத்தில் வர பாட்டு. ஆனால் அவரே இப்போ தான் வெளியே பேசி அதிகமாக பேட்டி கொடுக்குறாரு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் அவரோட பாடல்களும் எல்லாரும் பேசப்படுற நிலைமைக்கு போகும். அவர் தான் எழுதினாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு. இப்போ நான் என்ன பாடல் சொல்ல வரேன்னா, கொத்தானி கண்ணால் என்ன கொத்தோட கொன்னான்னு கேட்டிருப்பீங்க. இது நிறைய பேர் இமான் அவர்கள் நினைப்பீங்க. ஆனால் இந்த பாட்டோட மியூசிக் டைரக்டர் இசையமைப்பாளர் வந்து அருணகிரின்றவர். அவர் ரொம்ப சொற்பமான படங்கள் தான் போடுறாரு. அதில் ஒரு முக்கியமான படம் சண்டி வீரன். அதில் நம்ம அந்த பாட்டில் எந்த வரி பார்க்க போகிறோன்னா, ஒரு கடுகும் என்னையும் போல காதல் ஜோடி இல்லையடி, ரெண்டு ஒன்றா சேரும் நேரம் வந்தா ஒன்று கொதிக்கும் ஒன்று வெடிக்கும் காதல் இது தாண்டி இப்படின்னு எழுதியிருக்காரு. இந்த லிரிக்ஸ் வந்து இப்போ சமீபமாக வந்து அண்டர் ரேட்டரில் ரொம்ப முக்கியமான கண்டிப்பாக. அதாவது ரெண்டு காதலர்களை வந்து கடுகும் எண்ணெயும் கூட வந்து கம்பேர் பண்ணி சூப்பராக இருக்குது. அதாவது ஒருத்தர் வந்து துடிச்சிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் வந்து விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா எண்ணெயில் நம்ம கடுகை போட்டோம்னா கடுகு வந்து குதிக்கும் இல்லையா, தாளிச்செகிரி. ஆமாம், அப்போ அந்த எண்ணெய் வந்து கொதிச்சிட்டு இருக்கு, கடுகு வந்து விட்டுட்டு போயிடுது, வெளியில் போயிடுது. இது இப்படியும் சொல்லலாம். ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டத்தில் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும், ஒருத்தர் வந்து அவங்களை போட்டு ஹர்ட் பண்ணுறது. அதையும் நம்ம அந்த மாதிரி இருக்கிற வழியில் இன்னும் கூடுதல் வழியா ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது இந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் வந்து காதலர்களுக்கு பண்ணது வந்து ரொம்ப பயங்கரம். உண்மையிலே அவர் ஒரு சிறந்த பாடலாசிரியராக இன்னைக்கு திகழ்றதுக்கு காரணம் அவர் இந்த மாதிரியான வரிகள்லாம் அப்போ எழுதிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது தான்.